அது ஒரு அடர்ந்த காடு. அந்த காட்டில் ஒரு வயதான சிங்கம் ஒண்ணு வாழ்ந்து வந்தது. வயதாகிவிட்ட காரணத்தா அந்த சிங்கத்தினா வேகமாக ஓடவும் வேட்டையாடவும் முடியவில்லை. அதனால சாப்பிட எதுவும் கிடைக்காமல அந்த சிங்கம் ரொம்ப கஷ்டப்பட்டது. சிங்கமோ எத்தனை நாட்கள் இப்படியே இருப்பது, சாப்பிடுக்கு ஏதாவது செய்தானுமே என்ன யோசிச்சது. யோசித்துக்கிண்டு இருக்கும் பொழுது அந்த பதையின் வழியே உள்ள நரி ஒன்று வந்துட்டு இருந்தது. உடனடியா சிங்கமோ இந்த நரியை தவிர வேறு யாரும் இந்த மாதிரி வேலைக்கு சரிப்பட்டு வர மாட்டார்கள் என்று நினைச்சது. சிங்கமும் உணவை சேகரிச்சுட்டு வர இந்த குள்ள நரியை உதவியாலா நியமிக்க முடிவு செய்தது. உடனே சிங்க நரிய வரவழைச்சது. இனிமேல் நீதான் என் மந்திரி, உன்னை கேட்டுதான் எதையும் செய்வேன். ராஜா, உங்களுக்கு மந்திரியா இருக்கிறேன்னு அதிர்ஷ்டம். உனக்கே தெரியும் இந்த காட்டுக்கே நான் தான் ராஜா. ஒரு ராஜா உனக்கா மத்த விலங்கிலும் பின்னாடி ஓடினா அது பார்க்கிறதுக்கு நல்லா இருக்குமா? அதனால் எனக்கு தேவையான உணவை நீ எப்படியாவது ஏற்பாடு செய்யணும். அதுதான் உன் முதல் வேலை. நரியும் பயந்து போய் நின்னது. நரி நரி சிங்கத்துக்கு எப்படி நம்ம சாப்பாடு போட முடியும்? சிங்கம், நீ ஒரு நாளைக்கு ஒன்னு தெனும் ஒரு விலங்கை எனக்கா சுத்திட்டு வர. நீதான் கெட்டிக்கானாச்சே, ரொம்ப சுலபமா செஞ்சிடுவேன்னு எனக்கு தெரியும். சிங்கத்தின் புகழ்ச்சி பேச்சில் மயங்கி நரியும் ஒப்புக்குது. சிங்கத்துக்கா உன்னை தேடும் வேலை இறங்கியது நரி. அப்போது ஒரு கழுதை எதிரில வந்தது. நரி, நண்பா, எங்கே ரொம்ப நாளாலேயே காணோம், எங்க போயிட்ட? கழுதை, இங்கேதானே நான் சுத்திக்கிட்டு இருக்கேன், என்ன விஷயம்? நரி, நீ ரொம்ப அதிர்ஷ்டக்கார். நம்ம காட்டின் சிங்க ராஜா உன்னுதல் மந்திரியா தேர்ந்தெடுத்திருக்கார். சியோ, எனக்கு சிங்கத்தை பார்த்தாலே பயம்பா. அவர் ஒரே அடியில் எனக்கு ஒன்னு சாப்பிட்டிடுவார். அவர் எதுக்காக என்ன முதல் மந்திரியா தேர்வு செய்ய வேண்டும்? அலை வீட்டு, பயப்படாதே. நீ மட்டும் முதல் மந்திரியா இருந்தா உன் நிலைமை எங்கேயோ போயிடும். ராஜாவுக்கு அடுத்தபடியா நீதான். எல்லா விலங்குகளும் உனக்கு மரியாதை தரும். ஏதாவது காரியம் ஆகணும்னா உன் பின்னாடிதான் வருவாங்க. அப்பாவியான கழுதை நரியின் பேச்சை உண்மையை நம்பியது. சிங்கத்தை பார்க்க நரியோட சென்றது. நரியும் கழுதையும் சிங்கத்தை இருப்பிட்டு அடைஞ்சன. சிங்கம், வா நண்பா, இன்னும் முதல் நீதான் என்னோட முதல் மந்திரி என்ன சொன்னது. கழுதையும் மகிழ்ச்சியில் துள்ளி குதிச்சது. வெக்கத்துடன் தலை குனிந்தபடி சிங்கத்துக்கு பருகில வந்து நின்னது. சிங்கம் அதன் தலையில ஓங்கி ஒரு அடி அடிச்சது. கழுத அந்த நிமிடமே உயிரை விட்டது. சிங்கம் கழுதையை சாப்பிட ஆரம்பிச்சது. நரி, மகாராஜா, கொஞ்சம் பொறுங்க. என்னதான் பசியா இருந்தாலும் ஒரு ராஜா குளிக்காம சாப்பிட்டு கூடாது இல்லையா என்ன சொன்னது. சிங்கமும் அதை ஒப்புக்கிட்டு குளிக்க போசே. நரி கழுதையின் உடலை பார்த்தது. அதுக்கு ஒரே பசி. கழுதையின் தலையை கெளிச்சு மூளை எடுத்து சாப்பிட்டது. குளிச்சு விட்டு வந்த சிங்கம் கழுதையின் உடல் முன்பு போல் இல்லை என்று கண்டுபிடிச்சது. சிங்கம், கழுதையின் தலை ஏன் கிழிஞ்சு உள்ளது, உள்ளே ஒண்ணுமே இல்லையே என்று கேட்டது. சிங்கம், அது எப்படி முளை இல்லாம இருக்கும், போய் சொல்லாதே என்ன சந்தேகத்துடன் கேட்டது. நரி, கழுதுக்கு மூளை இருந்திருந்தா என் கூட வந்திருக்குமா என்ன பதிலளிச்சது. நரி சொல்லுது சரிதான்னு சிங்கமும் அமைதியாகியது.